அந்த வீடு தான் நமக்கு இப்போ இருக்கிற தன்மையில் குறைந்த ரேட்டுக்கு கொஞ்சம் வசதியாக 2 ரூமும் கிச்சனும் ஹாலும் எல்லாம் இருக்குது. காம்பவுண்ட் இருக்குது, அட்டாச்சு டாய்லெட் இருக்குது, வெளியே அடுப்பும் இருக்குது, வெளியே டாய்லெட்டும் இருக்குது. வீடு காம்பவுண்டு மொத்தமும் நமக்கு தான், அங்கே ஓனர் ஒன்றும் தங்கல. அப்படி ஒரு வீடு கிடைக்குது. அப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போனால் அது பரிசுத்த இடமா? அது பரிசுத்த இடமா? அல்லேலூயா. அந்த வீடு நமக்கு தங்கலாம். சில ஆளுகள் என்னன்னா, அந்த காம்பவுண்டில் 2 கல்லறை கடந்தா பின்ன அந்த வீடு வேண்டான்னு சொல்லுவணும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, அங்கே அது அந்த விக்கிரகம் வச்சிருக்கு, இந்த விக்கிரகம் வச்சிருக்கு, அதனால வேண்டான்னு சொல்லுவோம். எந்த விக்கிரகம் ஆனாலும் பூமியின் எல்லைகளை கர்த்தர் நமக்கு குடியிருப்பாக ஏற்படுத்தினார். இந்த இடத்துல குடியிருக்க எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஸ்தோத்திரத்தோடு, துதியோடு, ஆராதனையோடு, ஜபத்தோடு கடந்து போனால் அது பரிசுத்த இடமாய் மாற்றப்படும். அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாக நான் ஒரு சம்பவத்தை, நீங்களும் நானும் ஜெபிக்கிற இடம், நீங்களும் நானும் துதிக்கிற இடம், ஒருவேளை தனிமையாக வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், 2 பேரா சேர்ந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம். அந்த பரிசுத்தமான இடத்துல கர்த்தருடைய துதி எழும்பும் போது அந்த பரிசுத்தமான இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் கூட இருக்கணும்னா அவர் பரிசுத்த இடத்துல இருப்பார். 150ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அல்லேலூயா. அப்ப தேவனை துதிக்கணும்னா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்கணும். இன்னொரு பகுதியை நான் சொல்லுகிறேன். அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? சூட்டூர்குணம் சபையா, ஆற்றூர் சபையா, மாரப்பாடி சபையா, வெள்ளாங்கோடு சபையா? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது அந்த இடம் பரிசுத்தமாக இருக்க, இந்த பரிசுத்த இடத்துல இருந்து கர்த்தரை துதிக்கிற துதி எழும்பும் போது கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயாவில் படிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லப்பட்டது. இந்த துதி எழும்ப எழும்ப எதிரியினுடைய கத்தி மலங்கி கொண்டே போகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். போதும், பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறன்னா அப்ப கர்த்தர் எங்க கூட இருப்பாரு? பரிசுத்த இடத்தில் இருப்பார். 1, எங்க இருப்பார்? துதிகளின் மத்தியில இருப்பார், துதிக்கிற இடத்துல இருப்பார். 2, ஒரு மனம் உள்ள இடத்துல இருப்பார். 3வது கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல இருப்பார். 4வது பரிசுத்தமான இடத்துல இருப்பார். 5வதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இதே 57 ஏசாயா 57 15 1 கூட வாசிக்கலாம். நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தாழ்மையுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த நாட்களில் நம் கூட கர்த்தர் இருக்கணும்னா ஒன்று, நமக்குள்ள எப்போதும் துதி இருக்கணும். என்ன சண்டையோ
என்ன பிரச்சனையோ, என்ன போராட்டமோ, என்ன எதிர்ப்போ, என்ன அந்தகாரமோ, என்ன அசுத்தாவியம் கிரியையோ, கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர் என்று படிக்கிறோம். ரெண்டாவதாக 2 பேரானாலும் 3 பேரானாலும் நாலாவது ஒரு ஆளை பற்றி பேசுவதில்லை, ஒருமனப்பட்டு இருக்கணும். கர்த்தரை துதிக்கிறதுல ஒருமனப்பட்டு இருக்கும் போது ஒருமனப்பட்டு இருக்கிறவர்களுக்குள்ள தேவன் தங்குகிறார். மூன்றாவதாக கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். நான்காவதாக பரிசுத்தமான இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். கடைசியாக பணிந்த ஆவியுள்ளவர்கள், நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள் அல்லது தாழ்மை உள்ளவர்களிடத்துல கர்த்தர் தங்குகிறார். சிலரை எல்லாரும் எப்பவும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் போட்டு பொறுத்துக்கிடுவோம். லேலோயா, எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த பொறுமையை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எது வந்தாலும் தேவனுடைய சபையை அலட்சியப்படுத்தாதிருங்க. எது நடந்தாலும் ஆராதனைகள் ஜெபங்களை அலட்சியப்படுத்தாதிருங்க. கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு சில எதிர்வினைகள் உண்டாகும். எனக்கே அநேகர் ஆலோசனை சொல்லுவீங்க, பாஸ்டர் பழுத்த மாங்காய் நிற்க மரத்தில் தான் என்ன விழும்? கல்லறை விழும். அப்போ உங்களுக்கு கல்லறை வருதுன்னு சொன்னால் நீங்களும் ஆண்டவருக்காக பழுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்க நாம் அதற்காக ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் அப்படியே வேத புஸ்தகத்தை மூடலாம். எல்லாரும் மூடலாம். ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் எல்லாம் சூட்கேஸில் எல்லாம் வைங்க நிம்மதியா. நமக்கு அது வச்சா தான் ஒரு ஆயத்தம் ஜெபத்துக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். கண்ணாடி எல்லாம் உள்ள வச்சு இனி நம்ம ஜெபிக்கிறது அக்கினி இறங்கணும், அப்படி இருக்கணும். ஏன்னா இனி பைபிளோ பேகோ இடையூறாக இருக்கப்படாது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி முடிஞ்சால் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்போது ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் கூட இருக்கணும்னா நமக்குள்ள துதி எழும்பணும், நமக்குள்ள துதி எழும்பணும். கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். துதிக்கிற இடத்துல கர்த்தர் வருகிறார். ரிபால் அபால் அபா துரா எம்பால் அபா துனா பாரி பேக்கபா எம்பால் அபா துனா ஜரா ரிகா தினா ஜரா தரா. துதிங்க துதிங்க துதிங்க. ஜெபிக்க தெரியாதவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்க தெரியாதவங்க கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் துதிக்கணும், எல்லா பெரியவங்களும் துதிக்கணும், எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். ரபால பால பால பாதுரா ரபால பாதுரா ரிகாதுனா பாரி பேக்கபாலபா ரபாலபா. துதிக்க துதிக்க தேவ கிருபை பெருகட்டும். துதிக்கிறவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். அற்புதங்கள் நடக்கும். துதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்தாங்க. அவர்கள் பாடி துதித்தார்கள். ஆமென். சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது. துதிங்க துதிங்க துதிங்க. எல்லாரும் துதிக்கணும், எல்லாரும் துதிக்கணும். கையை கட்டி வாயை போட்டி கண்ணை அடைச்சு மௌனமா இருக்கிற மௌன சாமி அல்ல. வாய் திறந்து கர்த்தரை துதிங்க, வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. ரிபால பால பாதுரா ரிபால பால பாதுரா ரபால பாதுரா ரிகாதுரா பாரி பேக்கபாலபா ரபால பாதுரா. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ஆவிக்குரிய நிலைமையில வளர விடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இப்போது நொறுக்கப்படுவதாக. Rababa Baba Libala Balaba Shambala Badura Rambala Badura Rabala Badura Bari Bekabala Badura Rabala Balaba Shambala Badura Rambala Badura Bari Bekabala Badura Rabala Badura Bari Bekabala Badura. Hallelujah, Sodram, 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 Sirachale Kadavugalo, Yen Tudi Nalodaindume, Sirachale Kadavugalo, Yen Tudi Nalodaindume, Abhishega Mena.
கத்தர் கூட இருக்கும்போது வெற்றி. கத்தர் எப்போது கூட இருப்பா. கத்தரை துதிக்கிற இடத்துல எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிறார். கத்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த இடத்துல இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்கள் இடத்துல கத்தர் இருக்கிறார். ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கத்தர் வரும் 6 காலம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தா இனியும் கூட இருந்து நம்மை நடத்தும்படியா எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் மை துதிக்கிறோம். எங்களுக்கு தந்த ஆராதனைக்காய் நன்றி. நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் மாயை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சங்கீதத்திலிருந்து அறிமுகப்படுத்தினீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க என்னென்ன செய்ய வேண்டும், என்ன இருக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். இந்த வார்த்தைகள் எங்களோடு அனுதினமும் பேசிக்கொண்டு இருப்பதாக. அனுதினமும் உம்மை உணர, அனுதினமும் இயேசுவை உணர, அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரை உணர எங்களுக்கு கிருபை தார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. சண்டே ஸ்கூல் பரீட்சையில் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகளை மன்னியும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.